Question number 3. கொடுக்கப்பட்ட சார்பு f is x to x squared minus 5x plus 6 எனில் first question f of minus 1, second question f of 2a, third question f of 2, fourth question f of x minus 1 ஆகியவற்றை மதிப்பிடுக. f is x to x squared minus 5x plus 6 ன்னு கொடுத்துட்டு மதிப்பிடுக அப்படிங்கிறாங்க. that is f of minus 1 என்ன, f of 2a என்ன, f of 2 என்ன, f of x minus 1 என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்க இதை கொஞ்சம் நான் ஆல்டர் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தமோ அதை அப்படியே எழுத போறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த f அப்படியே போட்டுக்கோங்க, ரைட்? இப்போ இங்க இருக்கு இல்லையா, இந்த காலனை எடுத்துட்டு f of x, இப்போ இங்க இருந்து ஒவ்வொரு x உறுப்புகளை நம்ம எடுத்து போடுறோம். அப்படி போடும்போது இந்த அம்புக்குறியை எடுத்துட்டு சமம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இங்க எக்ஸுக்கு பதில் -1 போடுங்க. -1 போடும்போது என்ன ஆகும் பாருங்க, -1 the whole square minus 5 into -1 plus 6 that is equal to, இப்போ நமக்கு என்ன தெரியும், so -1 into -1 என்னது +1 இல்லையா? அப்ப நம்ம 1 மைனஸ், இப்போ மைனஸ் இன்டு பிளஸ் இந்த இடத்துலயும் பிளஸ்ஸா மாறிடுச்சு, +5 + 6. அப்ப என்ன கிடைக்குது நமக்கு, that is 1 + 5 + 6 is 12. so இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு 12 தான் ஆன்சர். இந்த செகண்ட் क्वेश्चन பாருங்க, x க்கு பதிலா என்ன போடணும், 2a போடணும். அப்ப 2a the whole square, இப்போ -5x இருக்குல்ல, அதை அப்படியே போடுங்க. 5 × 2a + 6 that is equal to என்ன போடலாம், so 2a × 2a என்ன தெரியும் நமக்கு, that is 4a squared னு தெரியும். அப்ப இங்க போடுங்க 4a squared minus 10a plus 6. ஓகே, இதுதான் இதுக்கான சொல்யூஷன். அடுத்து f of 2 போடுங்க. அப்ப 2 squared minus 5 பெருக்கல் 2 plus 6 that is 4 minus 10 plus 6 that is equal to 10ல 10 போச்சுன்னா 0. ஓகே, f of x minus 1 போடலாமா? அப்ப என்ன போடுவீங்க, x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6 ன்னு போடுங்க. இப்போ x minus 1 the whole square எப்படி நம்ம பிரிப்போம், that is நமக்கு என்ன தெரியும், a minus b the whole square க்கு என்ன ஃபார்முலா, that is a squared plus b squared minus 2ab ஃபார்முலா அல்லவா? அதே தான் இங்க x minus 1 the whole square க்கு அப்ளை பண்ணுவோம். a க்கு பதிலா x இருக்கு, அப்ப x squared plus b க்கு பதிலா 1 இருக்கு, அப்ப 1 squared minus 2 into x into 1 ab போட்டோம். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்குது பாருங்க, x squared plus 1 minus 2x ன்னு கிடைக்குது. இப்போ அதை இதுக்கு பதிலா மட்டும் இங்க போடுங்க. அப்ப இதுக்கு பதிலா என்ன போடுவீங்க, that is x squared plus 1 minus 2x ன்னு போடலாம் அல்லவா? அதை இங்க போடுங்க, that is x squared plus 1 minus 2x. அடுத்தது என்ன இருக்குது, -5 பெருக்கல் x என்னது -5x. அதே போல -5 பெருக்கல் -1 என்னது +5. அப்புறம் +6 அப்படியே போட்டுக்கோங்க, ரைட்? இப்போ என்ன இருக்கு, x squared இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, that is plus x-க்கு பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, -2 -5 இருக்கு. அப்ப -2 -5 போடுங்க. அப்புறம் +1 +5 +6. ஓகே, ரைட்? இப்போ இது என்ன பண்ணலாம், x squared அப்படியே போட்டுக்கலாம். அண்ட் இந்த x இருக்கு இல்லையா, இதை கூட அப்படியே போடுங்க. பட் -2ம் -5 நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும், -7. அப்போ -7 போட்டுக்கோங்க. பிளஸ் இப்போ 1 + 5 6 + 6 12. ஸோ 12 அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ இதுல இருந்து பாருங்க, இந்த மைனஸ் இன்டூ பிளஸ் என்னாவது, -7 இன்டூ பிளஸ் என்னாவது, -7 ஆயிடுது. அப்போ இது என்னன்னு வரும், that is x squared minus 7x plus 12. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.